Hi friends, welcome to my channel Dhana's Recipe Book. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்வீட்டான டேஸ்டியான பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு pan எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் தேவையான அளவு முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரியை திராட்சையை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததும் நெய் நல்லா உருகுனதும் ஒரு 400 கிராம் அளவு பீட்ரூட் இருக்கும். இதை நைஸாக துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை லைட்டாக நெய்லையே நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு பச்சை ஸ்மெல் போகும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பீட்ரூட் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை கரண்டியாலேயே நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப மேஷ் பண்ணணும்னு இல்லை, லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். 7 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் நல்லா பீட்ரூட்டு குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும், அதனால் நான் 1/4 கப் அளவு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நிறையா இனிப்பு சேர்த்தாலும் நமக்கு சாப்பிடவே முடியாது, திகட்டிடும். அதனால் 1/4 கப்லேருந்து 1/2 கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. பீட்ரூட்டும் நல்லா குக் ஆகிருக்கு. இனி இதுக்கு மூடி போட தேவையில்லை, நம்ம அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேடும் ஆப்ஷனல் தான். நான் இங்கே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஹல்வா செய்யும்போது நம்ம விடாமல் கிளறிட்டே இருந்தோன்னா தான் நமக்கு ஹல்வா பதம் ரொம்பவே குயிக்காக கிடைக்கும். இல்லைனா ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும் அப்படியே விட்டுட்டோன்னா. அதனால் கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். நெய் சேர்த்து கிளறும்போது பார்த்திங்கன்னா நல்லா இலகி சூப்பராக நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி சீக்கிரமாக கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னு. இப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டி சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், கரண்டியில் இப்படி எடுத்துட்டு இப்படி போட்டோன்னா கரண்டியில் ஒட்டாமல் நமக்கு விழுகணும். ஸோ நல்லா ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு.
இப்போ நம்ம ஒரு 3 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரியையும் திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.